செப்டம்பர் 2024 ஜட்மெண்ட் படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. ஆனா பெயில் கிடைக்கும் போது இரண்டே காரணங்களால தான் கிடைக்குது. பிரைமா ஃபேசி செந்தில் பாலாஜி மேல கேஸ் இருந்தோம். அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயில ரீகால் பண்ணும் அப்படிங்கிற பெட்டிஷன் தான். விட்னஸஸ் பதில் சொல்றதுக்கான ஒரு பிரஷர் இருக்குன்ற ஒரு அப்சர்வேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்குறாங்க. நோட்டீஸே கொடுக்காம செந்தில் பாலாஜி அவர்கள் சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆறீங்களே, செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறதுக்காக பெயில் கொடுக்கலன்றதான் முக்கியமான பாயிண்ட் பி நோட்டட். நோ ஃபர்தர் டைம் ஷால் பி கிராண்டட் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முழுமையா அகைன்ஸ்டா இருக்குன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. விட்னஸ் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்களுக்கும் சேர்த்து தான் மந்திரி. வரக்கூடிய நாட்கள்ல செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸை சார்ந்து எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸை பத்தி ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் வந்திருக்கு. அதுல முக்கியமா சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கிரிட்டிசைசஸ் செந்தில் பாலாஜிஸ் கவுன்சில் ஃபார் டேக்கிங் டெக்னிக்கல் டிஃபென்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபார்மல் நோட்டீஸ் இன் பெயில் ரீகால் ப்ளீ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூன் 2023 அரெஸ்ட் ஆகிறாரு. தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் பிரிசன்ல இருக்காரு. சப்சிக்வெண்டா செப்டம்பர் 2024 ஜட்மெண்ட் படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. டிஸ்பைட் என்னன்னா, இந்த பெயில் எதனால கிடைக்குது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு? ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் எதுக்கு அரெஸ்ட் ஆயிருந்தாருன்னு நம்மளுக்கே தெரியும். அது ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம்ல அரெஸ்ட் ஆயிருந்தாரு. இந்த ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாடி இருந்த பார்ட்டியில இருந்துகிட்டு அப்போ டிரான்ஸ்போர்ட் மந்திரியா இருக்கும் பொழுது நடந்த ஊழல்னால செந்தில் பாலாஜி மேல இந்த அலிகேஷன்ஸ் வந்து சப்சிக்வெண்டா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூன் 2023 அரெஸ்ட் பண்றாங்க. செப்டம்பர் 2024 ஜட்மெண்ட் படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. ஆனா பெயில் கிடைக்கும் போது இரண்டே காரணங்களால தான் கிடைக்குது. பிரைமா ஃபேசி செந்தில் பாலாஜி மேல கேஸ் இருந்தோம். செந்தில் பாலாஜிக்கு 2 கிரவுண்ட்ல தான் பெயில் கிடைக்குது. அது என்ன 2 கிரவுண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, லாங் இன்கார்சினேஷன், அதாவது பிரிசன்ல ரொம்ப நாள் பிரிசன்ல இருந்த கிரவுண்ட்லயும், ஏன்னா ஜூன் 2023 இருந்து இருந்தாரு. ரெண்டாவது கிரவுண்ட் அன்லைக்லிஹுட் ஆஃப் த ட்ரையல் கமென்சிங் சூன். எப்போ ட்ரையல் கமென்ஸ் ஆகும் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த பேசிஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் பெயில் தராங்க. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவருடைய பெயில் ஜட்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருந்தாங்க, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ட்ரையல் கமென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் செந்தில் பாலாஜி அவர்கள் செப்டம்பர் 29, 2024 மந்திரியாவும் பதவி எடுத்துக்கிறாரு. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியில் இல்லைன்றதுனாலையும், அவர் சிறைச்சாலையில் ரொம்ப நாள் இருந்தாரு, அண்டர் ட்ரையல் பிரிசனராகவே இருந்தாரு அப்படிங்கிறதுனாலையும், மூணாவது எப்போ ட்ரையல் கமென்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற அன்சர்டனிட்டி இருந்ததுனாலையும் தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்டது. பட் செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறதுக்காக பெயில் கொடுக்கலன்றதான் முக்கியமான பாயிண்ட் பி நோட்டட். இதுல பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவி ஆகும் பொழுது 2 இலாக்காவும் மந்திரி பதவியில கொடுக்கப்படுது. அந்த இலாக்கா ஆகப்பட்டது மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது டாஸ்மாக் துறை. இந்த 2ம் தான் அவருக்கு கொடுக்கப்படுது. இதுக்கு நடுவுல டிசம்பர் 2 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அந்த பெட்டிஷன் போடும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆச்சரியக்குறியோட என்ன கேட்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் கேபினட் மினிஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்னு ஆச்சரியக்குறியோடு கேட்டது மட்டும் இல்லாம, அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயில ரீகால் பண்ணும் அப்படிங்கிற பெட்டிஷன் தான். ரீகால் பண்ணும் அப்படிங்கிற பெட்டிஷன்ல ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க. விட்னஸஸ் பிரஷர்ல இருக்காங்களா, செந்தில் பாலாஜி மந்திரியா இருக்கிறதுனாலன்னு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. சப்சிக்வெண்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிசம்பர் 13 அஃபிடேவிட் ஃபைல் பண்றாங்க. அந்த அஃபிடேவிட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியில பெயில் கிடைச்ச உடனே ரீஸ்டேட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணதுனால ஆக்சுவலா செந்தில் பாலாஜி அவர்கள் பிரிசன்ல இருக்கும்போது மந்திரி பதவியில் இல்ல. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியில் ரிசைன் பண்ணதுனால தான் அந்த பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைச்ச உடனேயே மந்திரி பதவிக்கு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு மந்திரி பதவியில ரிசைன் பண்ணும்பொழுது எப்ப பண்ணாருன்னா, ஹைகோர்ட்ல இந்த பெயில் பெட்டிஷன் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு. இதே பெயில் பெட்டிஷன் ஹைகோர்ட்ல ஹியரிங் வரும்போது தான் ஒரு நாள் முன்னாடி தான் மந்திரி பதவியிலிருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அவங்க அஃபிடேவிட்ல. இதை தாண்டி அந்த அஃபிடேவிட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பல விட்னஸஸ் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அகைன்ஸ்டா அப்பியர் ஆகிறதுக்கு வரதுக்கான பிரஷரும் உண்டு. விட்னஸஸ் அவர் டிரான்ஸ்போர்ட் துறையில மந்திரியா இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்பயும் செந்தில் பாலாஜி அவர்கள் கேபினட் மினிஸ்டர் ஆகும் பொழுது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால விட்னஸஸ் பதில் சொல்றதுக்கான ஒரு பிரஷர் இருக்குன்ற ஒரு அப்சர்வேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது PW4 யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீ ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த கேஸில், அவர் ப்ரொலாங்டு டிலே விட்னஸ் அப்பியர் ஆகிறது இருக்குன்றதையும்
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிளியர் அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன்ல சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஆனா செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா கண்டினியூ பண்றதுக்கு இன்னும் விருப்பப்படுறாரா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்ற மாதிரியான ஒரு அப்சர்வேஷனோட அன்னைக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த நோட்டீஸ்ல விட்னஸஸ்க்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, விட்னஸஸ் வந்து ப்ரெஷர்ல இருக்காங்களா, பப்ளிக் சர்வன்ஸ் யாரு, மற்ற விட்னஸஸ் யாரு அப்படிங்கிற கிளாசிபிகேஷனை கொடுங்கன்னு சொல்லி தான் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இந்த மேட்டர் இன்னைக்கு அதாவது 24th March 2025 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வந்தது. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்ல பெஞ்சில் வந்து பல மேட்டர்ஸை வந்து அட்ஜர்ன் பண்ணாங்க. ஏன்னா இந்த மேட்டர் வந்து ஹியரிங் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் வந்து என்ன சொல்லியிருந்தார் கோர்ட்லனா, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கல அப்படிங்கிற சட்டத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிஃபென்ஸ் சொல்லும் பொழுது தான் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கிரிட்டிசைஸ் செந்தில் பாலாஜி கவுன்சில் ஃபார் டேக்கிங் டெக்னிக்கல் டிஃபென்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபார்மல் நோட்டீஸ் இன் பெயில் ரீகால் ப்ளீ. ஏன்னா பெயில் ரீகால் ப்ளீ போட்டோம், சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் ரீகால் ப்ளீயை முழுமையாக எடுத்துக்காம முதல் கட்டத்தில் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. விட்னஸஸ்க்கு ப்ரெஷர் இருக்கா இல்லையா, விட்னஸஸ்க்கு ப்ரெஷர் இருந்தால் டெஃபினட்டாக வந்து அதுக்கான அப்சர்வேஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறதா இருந்தாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கணுமா வேணாமான்னு கேட்டு சொல்லுங்கன்ற மாதிரியும் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் கொடுக்கல அப்படிங்கிற டெக்னிக்கல் டிஃபென்ஸ் எடுக்கும்பொழுது தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ராங் அப்சர்வேஷன் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு அகேன்ஸ்டா. ஐ ரீட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி அப்சர்வேஷன். A special bench of the Supreme Court என்ன சொல்லியிருக்காங்கன்னா, which passed the bail order. செந்தில் பாலாஜிக்கு வந்து எந்த பெஞ்ச் வந்து பெயில் ஆர்டர் பாஸ் பண்ணாங்களோ அந்த பெஞ்சே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க டிஸ்பிளஷரை. என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா, ஓவர் இஸ் கான்டக்ட் நோட்டட் that the court had been taken for a ride அப்படிங்கிறதையும் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சுப்ரீம் கோர்ட்ல. அப்படி சொல்லும் பொழுது in its order court recorded that each of the previous hearings Balaji was represented by a senior advocate even though notice was not issued. நோட்டீஸே கொடுக்காம செந்தில் பாலாஜி சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து அப்பியர் ஆறீங்களே அப்படிங்கிற பாயிண்ட் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐ ரீட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். We are shocked to know that today counsel representing the second respondent Sendil Balaji raises a contention that formal notice has not been issued. Such contention should never have been raised. By this time, the second respondent could have always kept his reply counter ready அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, விட்னஸஸ் வந்து பாதிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியோட தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் தொடர்ச்சியாக வந்து கேஸ் வந்து அப்பியர் ஆயிட்டு இருக்கும் பொழுது நோட்டீஸ் கொடுக்கல அப்படிங்கிற டெக்னிக்கல் டிஃபென்ஸ் கோட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல பேசும்போது தான் சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு ஸ்ட்ராங் அப்சர்வேஷனோட வந்திருக்காங்கன்றது தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது February 12ஆம் தேதி இந்த இன்சிடென்ட்டை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா February 12ஆம் தேதி கோர்ட் had adjourned the matter where the senior advocate for Sendil Balaji sought to take instruction from Balaji. Today when asked எப்போ எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டா அப்ப சொல்றாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்க முடியல, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் தி சேம் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கறதுக்காக வாங்கியிருந்தாங்க டைம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியில் தொடரணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல தான் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணப்பட்டது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் கோர்ட்ல சொன்னாங்க. பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, ஐ ரிமைன் வேர் ஐ ஆம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து அப்சர்வேஷனாக கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய சீனியர் அட்வொகேட். அப்படி பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது தான் பெஞ்ச் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி பெஞ்ச். தென் how have you appeared சொல்லிட்டு senior advocate we are warning you if you take such technical defense we will pass and so order அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது பெஞ்ச் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, every time we have heard so many matters we have adjourned, if this is the stand we will record that a very unfair stand is taken. இதை தாண்டி despite expressing displeasure செந்தில் பாலாஜியுடைய ரெப்ரசன்டேஷன் பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோ such an unfair stand is taken we cannot be unfair to the second respondent, hence we grant time of 10 days to the second respondent to file the counter, no further time shall be granted அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெஞ்ச் வந்து ஃபர்தரா என்ன இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, please remember how difficult it is to constitute benches, we are struggling with time
and we have completely been taken for a ride. This conduct we will not tolerate and this also brings on record conduct of the second respondent அப்படின்னு சொல்லி அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முழுமையா அகேன்ஸ்டா இருக்குன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னும் 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அப்சர்வேஷனில். அப்படி பார்க்கும்போது சட்டத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லா சட்ட மாணவர்களும் சட்டத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லா சட்ட மாணவர்களும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 பார்க்கும் பொழுது முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ஆக்ஷன் எடுக்கணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொன்னாக்க ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்போ என்ன ப்ரெடிகேட் அஃபென்ஸ்? ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம்ன்றது தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் செந்தில் பாலாஜி கேஸ் பொறுத்த வரைக்கும். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இசிஐஆர் போட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னாக்க ஒன்று ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட கேஸ், அதாவது இடி போட்ட கேஸில் இசிஆர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட கேஸ் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ஒன்று பேரலாக நடக்கணும், இல்லை அது ட்ரையல் நடந்து முடிஞ்ச உடனே பிஎம்எல்ஏ ட்ரையல் நடக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 விதமாக நடக்கக்கூடிய ட்ரையலை செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ பெயில் கிராண்ட் பண்ண உடனேயே, மினிஸ்டர் ஆன உடனேயே விட்னஸஸ் வந்து பதில் சொல்ல முடியாமையும் ப்ரெஷராக இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எந்த கவர்மெண்ட்ல அவர் கேபினெட் மினிஸ்டராக இருக்காரோ அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் துறையில் அவரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இருக்கிறவங்க வந்து விட்னஸஸ் வந்து கூண்டேறி பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல கிளியரா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, offenses to be cognizable and non bailable கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, செக்ஷன் 45 சப்செக்ஷன் 1ல notwithstanding anything contained in the code of criminal procedure 1973, 2 of 1974, no person accused of an offense under this act shall be released on bail or on his own bond unless the public prosecutor has been given an opportunity to oppose the application for such release, and where the public prosecutor opposes the application, the court is satisfied that there are reasonable grounds for believing that he is not guilty of such offense and he is not likely to commit any offense while on bail, provided that a person who is under the age of 16 years or is a woman or is a sick or infirm or is accused either on his own or along with the other co-accused of money laundering a sum of less than 1 crore rupees may be released on bail if the special court so directs. Very important point. அடுத்த provision என்ன சொல்லிருக்காங்கன்னா, provided further that the special court shall not take cognizance of any offense punishable under section 4 except upon complaint in writing made by the director or any officer of the central government or state government authorized in writing in this behalf by the central government by a general or special order made in this behalf by the government. இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ட்வின் கண்டிஷன் சொல்லுவோம் செக்ஷன் 45ல. எல்லா லிசனருக்கும் வந்து இது தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த செக்ஷன் வந்து நம்ம படிச்சது. அதுல செக்ஷன் 45ல கொடுத்திருக்கக்கூடிய ட்வின் கண்டிஷன்ல ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ட்வின் கண்டிஷன் தான் நம்ம பார்க்க வேண்டியது. வேர் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போசஸ் த அப்ளிகேஷன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அப்ளிகேஷன் அப்போஸ் பண்ணும் பொழுது கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் தேர் ஆர் ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் பிலீவிங் that he is not guilty of such offense and that he is not likely to commit any offense while on bail அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அஃபென்ஸுமே பெயில் இருக்கும்போது கமிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்படி இருக்கும்போது இன்க்ளூடிங் எனி அஃபென்ஸுங்கிற பாயிண்ட் தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ எனி அஃபென்ஸ்னா ஈவன் செக் பவுன்ஸ் கேஸ் கூட வரக்கூடாது, செக் பவுன்ஸ் மாதிரியான கேஸ் கூட வரக்கூடாது. இது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய அஃபென்ஸ் மட்டும் கிடையாது, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மட்டும் கிடையாது. எனி அஃபென்ஸ்னா எல்லா அஃபென்ஸுமே அதில் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்கும்போது இப்போ டாஸ்மாக் ரைட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக் துறை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. 25 மார்ச் 2025 அன்னைக்கு ஹியரிங்க்கு வருது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் செந்தில் பாலாஜி அவரோட கேஸ் வந்து இன்னைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக மந்திரியானது, அவருடைய பிரதர் இது வரைக்கும் வந்து சரணடையாதது இல்லை கண்டுபிடிக்காதது, இதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களுடைய பாஸ்ட் கான்டாக்ட் வித் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்ட் நடத்த வரும்போது கோஆப்ரேட் பண்ணாமல் செந்தில் பாலாஜி அவர்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றத நம்மளே பார்த்தோம், மீடியா நண்பர்கள் எல்லாருமே போட்டிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 அப்சர்வேஷனால தான் செந்தில் பாலாஜிக்கு பல நாட்கள் வந்து
பெயில் வந்து கொடுக்கப்படலை. ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி கிடையாது. மந்திரி கிடையாதுங்கிறதுனால விட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பாசிபிலிட்டிஸ் இல்லாம இருக்கிறத வந்து கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷனாவே நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா விட்னஸஸ் யாரும் பாதிக்க கூடாது, விட்னஸஸ் யாரும் சந்திக்க கூடாது, விட்னஸஸ் யாரும் தொடர்புல வரக்கூடாதுங்கிறது தான் மெயின் பாயிண்டே. அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருந்தா விட்னஸஸ் வந்து எப்படி வந்து தொடர்பு வராம இருப்பாங்க? ஏன்னா பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்றாரு. இன்ஃபேக்ட் விட்னஸஸ்க்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கிறதுனாலயே பல பிரஷர் உண்டு. அதனால விட்னஸ் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்களுக்கும் சேர்த்து தான் மந்திரி. அப்படி இருக்கும்போது அவங்கள பார்க்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த 1000 பேருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி துறையில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், 1000த்துல பல பேருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்ல டாஸ்மாக் இஷ்யூ பத்தி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வரலாம். அப்படி கொடுக்க வரும்பொழுது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெயில் கண்டிஷன்னால செந்தில் பாலாஜி அவர்களை சந்திக்க முடியாது. அப்போ ஒரு சிட்டிசன் வந்து மந்திரியை சந்திக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் சிட்டிசனோட பிரச்சனை கிடையாது, யார் விட்னஸா இருக்காரோ அவரோட பிரச்சனை கிடையாது, செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்குன்றது தான் பாயிண்ட் டு பி நோட்டட். அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னைக்கு வந்த சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனும் எதிராக தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் மினிஸ்டரா இருந்தாலும் நார்மல் சிட்டிசனா இருந்தாலும் எல்லாரும் ஒன்று தான். அட் த எண்ட் ஆஃப் த டே கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எல்லா வாதங்களும் வைக்கப்படும். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் அவரை சார்ந்த வாதங்களை கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் வச்சாகணும். கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம். அல்டிமேட்டா இந்த மேட்டரை டிசைட் பண்ண போகிறது சுப்ரீம் கோர்ட் தான். வரக்கூடிய நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸை சார்ந்து எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம். அல்டிமேட்லி இட் இஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். தேங்க்யூ.